தமிழ்நாடு முழுவதும் அரசு பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியானது. அதில் புதுக்கோட்டை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் செயல்படும் இருவேறு தனியார் பள்ளிகளில் பயிலும் 2 மாணவர்கள் 498 மதிப்பெண்களை எடுத்து அசத்தியுள்ளனர். குறிப்பாக புதுக்கோட்டை டிவிஎஸ் கார்னரில் இருந்து மேட்டுப்பட்டி செல்லும் சாலையில் உள்ள தனியார் பள்ளியில் பயிலும் யாழினி என்ற மாணவி மொழிப்பாடங்களான தமிழ், ஆங்கிலம் ஆகிய 2 பாடங்களிலும் 99 மதிப்பெண்களும் மற்ற அனைத்து பாடங்களிலும் 100 மதிப்பெண்கள் பெற்று 498 மதிப்பெண் எடுத்தும், அதேபோல் புதுக்கோட்டை மேட்டுப்பட்டி அருகே உள்ள தனியார் பள்ளியில் பயிலும் சாய் கார்த்திக் என்ற மாணவன் மொழி பாடங்களில் மட்டும் 99 மதிப்பெண்களும் மற்ற பாடங்களில் 100 மதிப்பெண்கள் பெற்று 498 மதிப்பெண் எடுத்து அசத்தியுள்ளார். இதனையடுத்து இருவேறு பள்ளிகளிலும் 498 மதிப்பெண் எடுத்த 2 மாணவர்களையும் அவர்களது பெற்றோர்களையும் அழைத்து சால்வை அணிவித்து இனிப்புகள் வழங்கியும் கேக் வெட்டியும் பள்ளி நிர்வாகத்தினர் தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். மேலும் 498 மதிப்பெண் எடுத்த யாழினி பேசும்போது 2 மதிப்பெண் குறைந்ததால் கண்ணீர் விட்டு அழுத நிலையில் ஆசிரியர் மற்றும் பெற்றோர் அவருக்கு ஆறுதல் கூறினர். I'm so grateful to my fathers and teachers and all my friends who motivated and supported me a lot. I don't know how to express this moment. I'm so happy. எனக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அது எப்படி சொல்கிறேன்னு தெரியல. ஆனால் இந்த மார்க் எடுக்கிறதுக்கு அவங்க தான் முழுசாகவே காரணம். நான் எப்பப்பெல்லாம் அழுகிறேனோ அப்பப்பெல்லாம் அவங்க எனக்கு தட்டி கொடுத்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அதனால என்னால் இந்த மார்க் எடுக்க முடிஞ்சிச்சு. இன்னும் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்துருக்கலாம், ஆனால் என்னால் முடியல. என்னென்ன மார்க் எவ்வளோ எடுத்துருக்கீங்கன்னா எவ்வளோ? நான் 498 எடுத்திருக்கேன். இன்னும் ஒரு மார்க் வந்திருக்கலாம், ஆனால் வரல. ஆனால் அடுத்த வாட்டி கண்டிப்பாக 12th ஃபுல் மார்க் எடுப்பேன். என்ன எய்ம் இருக்குமா உங்களுக்கு? ஐஏஎஸ் படிக்கலான்னு இருக்கேன். எனக்கு எல்லா சப்போர்ட்டுமே இருந்துச்சு, நான் தான் ஒழுங்காக பயன்படுத்தலை. இன்ட்ரெஸ்ட் இருந்தால் தான் படிக்க முடியும். அதனால உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சா கண்டிப்பாக படிக்கலாம். Okay.